ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லாருக்கும் வரலட்சுமி நோம்பு நல்வாழ்த்துக்கள். ஸோ இப்போ டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து 5 மணி ஆகுதுங்க. காலையிலே தலை குளிச்சுட்டு ஒரு புது லாங் ஃப்ராக் போட்டுட்ருக்கேன். ஏன்னா வேலை செய்கிறப்ப கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குன்றதுக்காக வாசல்லாம் பெருக்கி மஞ்சள் தெளித்து நம்ம வந்து கோலம் போட்டுக்கலாம். ஸோ ஒரு அரிசி மாவை ஊற போட்டு வச்சுருந்தேன், அதை அரைச்சி எனக்கு வந்து எப்படி தெரியுதோ அந்த டிசைன் வந்து நான் போட்டுக்கிறேன். எனக்கு பெருசாக கோலம் தெரியாது, எல்லாருக்கும் தெரியும் அது. அதனால் பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு ஸ்டார் மாதிரி போட்டு அதை வந்து கொஞ்சம் ஃப்ளவர் மாதிரி டிசைன் கொண்டு வந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் காவி கலர் போட்டு ஓரளவுக்கு வந்து நீட்டாக பார்க்குறதுக்கு லுக் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ கோலம் போட்டு முடித்த உடனே பார்த்திங்கன்னா நம்ம வந்து வாசலுக்கு தோரணம் மாவிலெல்லாம் கட்டிக்கலாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா நேற்று நைட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டேன். நான் வந்து ஆக்சுவலாக வியாழக்கிழமை நைட்டு பண்ணலான்னு நினச்சேன், பட் முடியல. ஸோ வெள்ளிக்கிழமை காலையில் ஸ்டார்ட் பண்ணி சனி ஞாயிறு அப்படின்னு 3 நாள் கொண்டு போகலான்னு பார்க்குறேன். ஸோ வாசலில் வந்து தோரணம் ஃபுல்லாக கட்டிட்டு அதே மாதிரி பூக்களால் அலங்காரம் பண்ணி வாசக்காலுக்கு வந்து பூ வச்சு நம்ம வந்து அந்த வேலையெல்லாம் முடிச்சுக்கலாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுவாமி மண்டபத்தில் வந்து நல்லா மஞ்சள் போட்டு ஃபுல்லாக வந்து நம்ம தொடச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து மாக்கோலம் இங்கே வந்து குட்டி குட்டியாக வந்து கோலங்கள் போட்டு அந்த மனையை அழகாக டெக்கரேட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் சுவாமிக்கு பூ வச்சு ஃபுல்லாகவே சுவாமி மண்டபத்தையும் அலங்காரம் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த சுவாமி வேலைகள் பண்ணுறப்போ அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த பூஜை பண்ணுறப்போ கொடுங்கன்னா அவ்வளோ மன நிம்மதியாக நிறைவாக இருக்கும். ஸோ எப்படா நம்மளுக்கு வந்து நான் நல்லபடியாக பூஜை முடியும், நல்லபடியாக எல்லாத்தையும் பண்ணுவோன்ற மாதிரி யோசிச்சு ஒன்று பண்ணிகிட்டு இருப்பேன். அதே மாதிரி தோரணம் மண்டபத்துலேயும் பார்த்திங்கன்னா தோரணம்லாம் வந்து கட்டி இங்கேயும் மாவலை கொத்து வச்சு நம்ம வந்து இங்கே அலங்காரம் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து இன்றைக்கி 2 விதமான அம்மன் வைக்க போகிறேன். ஒரு அம்மன் அலங்கார அம்மன், அது வந்து அலங்காரம் பண்ணி வச்சுருப்பேன். இன்னொரு அம்மன் வந்து கலச அம்மன். அது எப்படின்னு நான் காட்டுறேன். இன்றைக்கி பழங்கள் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக மாம்பழம் இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ வாழைப்பழம், மாம்பழம், ஆப்பிள், ஆரஞ்சு, அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வேறு என்ன பழங்கள் பிடிக்குதோ அது வந்து அவைலபிள் இருக்க வச்சுக்கலாம். பட் வந்து மாம்பழம் இருந்தால் நல்லது, அம்மனுக்கு மாம்பழம் ரொம்ப நல்லது கொடுத்தா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா கொஞ்சம் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி பழங்கள்லாம் வாங்கி நம்ம நைவேத்தியம் வைக்கலாம். இன்றைக்கி நான் என்ன வந்து நைவேத்தியம் பண்ண போகிறேன்னு பார்த்திங்கன்னா சக்கரை பொங்கல், சுண்டல், அப்புறம் பார்த்திங்கன்னா வடை, இந்த 3 தான் பண்ண போகிறேன். அண்ட் ஈவினிங் திருப்பி வந்து ஒரு பிரசாதம் பண்ணுவோம். ஸோ நான் வந்து 9 சுமங்கலியை கூப்பிட்ருக்கேன். ஸோ அவங்க வரப்போ அவங்களுக்கு வந்து பிரசாதம் பண்ணி அவங்களுக்கு கொடுப்போம் இல்லையா. ஸோ அதுக்கு வந்து 2 பிரசாதம் பண்ண போகிறேன். அதே மாதிரி இந்த மனையில் தான் சுவாமியை வந்து நம்ம உட்கார வைக்க போகிறோம். அதுக்காக இங்கேயும் வந்து மாக்கோலம் போட்டுக்கலாம். எனக்கு தெரிஞ்ச 2 கோலம், ஸ்டார் கோலம், பத்ம கோலம். ஸோ இங்கே பத்மம் வந்து போட்டுக்கிறேன். நான் போட்டுட்டு நம்ம வந்து அழகாக பண்ணி இங்கே வந்து அம்மன் மனையெல்லாம் வச்சு நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஸோ 9:15 அந்த டைமில் வந்து நம்ம அம்மனை உள்ளே அழைச்சிட்டு வரணும். அதுக்குள்ளே வந்து கடை எல்லா வேலையும் பண்ணிக்கலாம். நிறைய டைம் இருக்குது நம்மளுக்கு. நான் கொஞ்சம் சீக்கிரம் எழுந்திரிச்சிட்டேன். எனக்கு வந்து புடவை கட்டிக்கிட்டே இந்த வேலைகள் செய்கிறப்போ ரொம்ப ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதுவும் வீடியோ வேறு ஷூட் பண்ணுறேன் இல்லையா, அங்கே இங்கேயும் தெரிஞ்சுக்கிட்டு நமக்கு வீடியோவும் சரியாக வந்து எடுக்க முடியாது. சம்டைம்ஸ் வந்து நல்ல கிளிப்பிங்ஸ் வந்து இந்த மாதிரி நம்மளுக்கு கொஞ்சம் என்ன சொல்கிறது அன்கம்ஃபர்டபுளாக இருந்தால் அதை போடவும் முடியாது. அதனால் வந்து நான் இந்த ப்ரிப்பரேஷன்லாம் வந்து இது வந்து புது ஃப்ராக் இது. ஸோ புது ஃப்ராக் இன்றைக்கி போட்டுட்டு ப்ரிப்பரேஷனை முடிச்சுட்டு கலசம் வைக்கிறதுக்கு முன்னாடி நான் வந்து சாரியை கட்டிட்டு வைப்பேன். இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஏன்னா எல்லா வேலையும் நானே பார்க்குறேன்றதுனால ஸோ எனக்கு வந்து புடவை கட்டிட்டு எல்லா வேலையும் பார்க்கறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். நீங்கள் வந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ கண்டிப்பாக கலசம் வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து அழகான புது சாரி உடுத்துக்கிட்டு நம்ம பண்ணலாம். இந்த பாக்ஸில் மஞ்சள் குங்குமம் எல்லாத்தையும் வந்து போட்டு நம்ம பூஜைக்காக ரெடி பண்ணியாச்சு. மனையிலையும் வந்து சந்தனம் குங்குமம் வச்சு அலங்காரம் பண்ணியாச்சு. குத்து விளக்குகள் நேற்றே நான் உங்களுக்கு வீடியோ போட்டிருப்பேன். நல்லா வாஷ் பண்ணி நான் அதை க்ளீன் பண்ணி வச்சுட்டு இப்போ வந்து மஞ்சள் குங்குமம் வச்சு குத்து விளக்க வச்சிடலாம். நான் எப்போவுமே பார்த்திங்கன்னா முந்தின நாளே எல்லா வேலையும் முடிச்சிருவேன். பட் இப்போ பிஸ்னஸ் இருக்கிறதுனால நான் வந்து பேக்கிங்ன்ட்டு போயிட்டு வந்து என்னால் பண்ண முடியல. அதனால் நேற்று நைட் கிட்டத்தட்ட 9:30 ஆகிடுச்சு எனக்கு வீட்டுக்கு வரதுக்கு. அதனால் நான் ரொம்ப டயர்டாக இருந்தது, அதுக்கு மேலே பண்ண முடியலன்றதுனால கொஞ்சம் காலைல சீக்கிரம் இருந்துருச்சு. இன்றைக்கி ஒரு சிங்கிள் ஃப்ரிட்ஜில் பண்ணுறேன். அண்ட் அலங்கார அம்மன் அழகாக வந்து நம்ம ஃபேஸை வச்சு அழகாக செட் பண்ணி நான் இங்கே ஃபுல்லாகவே வந்து ரெடி பண்ணிட்டேன். எப்போவுமே நான் இந்த 2 அம்மன் வைப்பேன். ஜடையெல்லாம் முன்னாடி போட்டு உட்காந்துருக்க மாதிரி ரொம்ப அழகாக இருப்பாங்க பார்க்குறதுக்கு. ஸோ ஒரு கம்பியும் வாங்கிட்டு வந்திருக்கேன். அந்த கம்பியை வச்சுட்டு இப்போ வந்து அந்த சைடில் டெக்கரேஷன்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம், அதெல்லாம் செட் பண்ணிவிட்டு வச்சோம் அப்படின்னா அப்படியே நம்ம கோவிலில் பார்க்குற அம்பாவை நேரில் பார்க்குற மாதிரி அவ்வளோ அழகாக என் கண்ணே பட்டுற மாதிரி இருந்தது. ஸோ சுற்றி போட்டாச்சு. இப்போ இங்கே வந்து மனை மேலே வாழை இலையை போட்டுட்டு இந்த வாழை இலை மேலே பச்சரிசி போட்டு இதில் தான் கலசம் வைக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நைவேத்தியம் வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். வடை தட்டி போட்டுட்ருக்கேன். ஸோ சக்கரை பொங்கல் ரெடி ஆகிட்டுருக்கு. அதே மாதிரி சுண்டலும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ அந்த டைமுக்குள்ளே கரெக்டாக 10:30க்குள்ளே பூஜை முடிச்சிடணும். ஸோ இந்த சாரீ கட்டியிருக்கேன், எப்படி இருக்குது மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ இந்த நோம்பு அன்னைக்கு புது சாரீ கட்டிக்கிட்டு நம்ம வந்து புதுசாக ஏதாவது நகைகள் வாங்கினா அந்த நகைகள் சுவாமிக்கு சாத்திட்டு அப்புறம் நம்ம எடுத்து போட்டுக்கலாம்னு சொல்லுவாங்க. நான் கோல்டில் எதுவும் வாங்கலைங்க. பட் அம்மனுக்கு புது சாரியும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நான் புது சாரியும் கட்டிக்கிட்டேன். இப்போ கலசத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா பச்சரிசி வந்து நம்ம நிரப்பிட்டு அதில் 5 வந்து வெள்ளி நாணயங்கள், அப்புறம் பார்த்திங்கன்னா 5 வெத்தலை, 5 பாக்கு, ஒரு லெமன், அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த காதோர கருகுமணி, கண்ணாடி சீப், மங்களகரமான பொருட்கள் எல்லாத்தையும் உள்ளே போட்டுட்டு இப்போ வந்து நம்ம மேலே தேங்காய் வைக்க வேண்டியது தான். ஒருத்தர் ஒரு மாதிரி பண்ணுவாங்க. நான் வந்து
இது மாதிரி அரிசி போட்டு தான் எங்கள் மாமியார் வீட்டில் பழக்கம். நிறைய பேர் வந்து தண்ணி ஊற்றியும் பண்ணுவாங்க. அதுக்கு இதுக்கு ஒரே பழம் தான் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். அதுக்கப்புறம் மேலே வந்து மாவலியை வந்து நம்ம அலங்காரம் பண்ணி அதுக்கு மேலே வந்து நம்ம மட்டை தேங்காய் நல்லா ஃபுல்லாக வந்து மஞ்சள் பூசிட்டு அதுக்கு மேலே வந்து கலசத்துக்கு வச்சுட்டோம் அப்படின்னா கலசம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ அம்மனோட ஃபேஸை வந்து நம்ம அந்த தேங்காய் மேலே வந்து வச்சு கொஞ்சம் அலங்காரம் பண்ணி புதுசாக அம்மனுக்கு வாங்கிட்டு வந்து அந்த பாவாடையை கட்டி இப்போ நம்ம வந்து நகைகள் போட்டு ஜடை வச்சு நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி அலங்காரம் பண்ணிக்கலாம். நேற்று ஒரு குட்டி ஜடை வாங்கிட்டு வந்தேன். அந்த ஜடையும் வந்து நம்ம வச்சு நம்மளுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம நகைகள் போட்டு அலங்காரம் பண்ணிக்கலாம். நான் என்னோடய கோல்டு ஜுவல்லாம் அந்த சுவாமிக்கு போட்டு கலச சாமானுக்கு போட்டு நான் வந்து வாசலில் கிழக்க 10 மரம் வச்சு நம்ம விளக்கேற்றி கற்பூரம் ஏற்றி அம்மனை வந்து வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு வரணும். எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் பண்ணுறேன். இதில் ஏதாவது பிழைகள் இருந்தால் மன்னிக்கவும். பட் எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் ஒன்று பண்ணிகிட்ருக்கேன். ஸோ டைம் அந்த 9:15 to ஒரு 9:30 9:40 கொண்டு வரணும்னு சொன்னாங்க. ஸோ அந்த டைம் பார்த்துட்டு அம்பாவை வந்து உள்ளே அழைச்சிட்டு வந்துடலாம். ஸோ கலசம்மனும் ரெடியாக இருக்காங்க. இப்போ பூஜை பண்ண ஆரம்பிச்சிடலாம். பெருசாக என்ன பூஜை அப்படின்னா நான் எப்போவுமே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட விநாயகருக்கு, அப்புறம் குலதெய்வத்துக்கு, அப்புறம் பார்த்திங்கன்னா அம்மனுக்கு அப்படின்ட்டு ஸ்டெப்பாக தான் பூஜை பண்ணுவேன். ஸோ அம்மனை உட்கார வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எத்தனை சுமங்கலி பெண்கள் கூப்பிட்றோமோ அத்தனை கயிறு நான் வந்து மஞ்சள் தடவி பூ கட்டி வச்சுருக்கேன். அவங்க கட்டிப்பாங்களா இல்லையான்னு நம்மளுக்கு தெரியாது. பட் இருந்தாலும் அவங்களுக்கு ரிட்டன் கிஃப்ட்டில் அந்த பாக்ஸில் போட்டு கொடுப்பேன். அது வந்து ஒரு நல்லது. கட்டிக்கிறவங்க கட்டிக்கலாம். ஸோ வீட்டுக்கு வந்து நம்ம சுமங்கலிக்கு நம்ம கையிலே கட்டி விடலாம். சில பேர் கட்ட மாட்டாங்க. அதனால வந்து நான் அந்த பாக்ஸில் போட்டு கொடுத்துட்டு போகிறேன். அதனால் மஞ்சள் தடவி பூ கட்டி வச்சாச்சு. இப்போ வந்து விளக்கு ஏற்றிக்கலாம். முதல்ல வந்து காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றிட்டு அப்புறம் குத்து விளக்கு ஏற்றிட்டு பூஜையை ஸ்டார்ட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு பூஜை பார்த்திங்கன்னா விநாயகருக்கு தான். ஸோ விநாயகருக்கு சத்தநாமாவளி படைச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவருக்கு நைவேத்தியம் படைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் அடுத்த பூஜைக்கு போகணும். அடுத்து பார்த்திங்கன்னா அம்மனுக்கு வந்து நம்ம அஷ்டோத்திரம் படிக்க போகிறோம். நான் வந்து வெள்ளி பூக்கள் வச்சு நான் அர்ச்சனை பண்ண போகிறேன். மாமியார் வந்து அந்த பக்கம் அரளி வச்சு அர்ச்சனை பண்ணுறாங்க. ஸோ வந்து உங்களுக்கு தெரியும் இல்லையா, பிரகிருத்தாய நமக விக்ருத்தாய நமகன்னு சொல்லிட்டு நம்ம 108 அந்த அஷ்டோத்திரத்துக்கு ஒரு பூக்கும் வந்து ஒரு அஷ்டோத்திரன்ற கணக்கில் நம்ம பூஜை பண்ணி முடிச்சுக்கலாம். அஷ்டோத்திரம் முடிச்ச கையோட கனகதாரா ஸ்தோத்திரம் கண்டிப்பாக ப்ளே பண்ணணும். அண்ட் காலையில் ப்ளே பண்ண முடியல கூட ஈவினிங் கண்டிப்பாக ப்ளே பண்ணணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா தேங்காயை வந்து சுவாமி காமிச்சு உடச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கயிறெல்லாம் கட்டினதுக்கப்புறம் நம்ம ஆர்த்தி காட்டுக்க வேண்டியது தான். ஸோ இந்த வாட்டி என்ன விசேஷம்னு பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்ட் வீட்டில் இருக்கிறதுனால அவர் கையாலேயே கட்டிக்கலாம் அப்படின்ற ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடச்சிது. இல்லைன்னா எப்போவுமே நானே கட்டிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த வாட்டி அவர் கையால் அவர் கட்டி விடுறாரு. சுவாமிக்கு வந்து வாழை இலை போட்டு பழம், பூ, புடவை, அப்புறம் நான் வாங்கி வச்ச சுமங்கலி செட்டு, அப்புறம் பார்த்திங்கன்னா நைவேத்தியம் எல்லாத்தையும் படைச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உட்காந்து நம்ம வந்து வெத்தலை பாக்க மடியில் வச்சுட்டு நம்ம வந்து அந்த கயிறு கட்டிக்கணும். ஸோ அவர் வந்து விநாயகருக்கு பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கயிறு கட்ட ஆரம்பிப்பார். ரொம்ப நல்லபடியாக திருப்தியாக எனக்கு இந்த வரலட்சுமி நோன்பு அப்படின்றது வந்து நமக்கு முடிவடைஞ்சது. ஒருத்தர் ஒரு மாதிரி பூஜை பண்ணுவாங்க. இப்போ எங்கள் ஃபேமிலி வழக்கப்படி நாங்கள் இப்படி பண்ணுறோம். நீங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அது வந்து யார் எப்படி பண்ணாலும் பலன் ஒன்று தான் இல்லையா. மனசார நம்ம வேண்டிக்கிட்டு ஒரு விஷயம் பண்ணுறப்போ கண்டிப்பாக பலன் ஒன்றா தான் இருக்கும். ஸோ நீங்களும் இதே மாதிரி சந்தோஷமாக சௌபாகியமாக ஆயுள் ஆரோக்கியத்தோடு நீங்கள் எப்போவுமே நல்லா இருக்கணும் அப்படின்னு ப்ரே பண்ணிக்கிறேன். அதே மாதிரி நீங்களும் என்னை ப்ளெஸ் பண்ணுங்கள். ஸோ இது ரொம்ப 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 நல்லபடியாக முடிஞ்சுதுங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப சிம்பிளாக எங்கள் வீட்டில் நடந்த பூஜையை வந்து நான் எனக்கு உங்களுக்கு சின்ன வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இதே மாதிரி நீங்களும் ஹாப்பியாகவும் ப்ராஸ்பரிட்டியோடு எப்பவுமே இருக்கணும்னு சொல்லி நான் வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் நல்ல வீடியோ சந்திக்கிறேன். டேக் கேர். பை.